ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஏப்ரல் 23 என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ரொம்ப பாடுபட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருப்போம், துயரப்பட்டிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் அனுபவிச்சிருப்போம். ஸோ அத்தனை கஷ்டத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள், திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் இப்போ ஓட்டு போடுறதுக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் கிளம்பியிருப்பீங்க. எனக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஓட்டு போடுங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் இந்த சிங்கநல்லூர் பகுதி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக போய் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சரியான கூட்டங்க, பயங்கர கூட்டம். என்ன ரீசன் சொல்லி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னாக்கா நேற்று தான் இன்றைக்கி ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நேற்று வேலையை முடிச்சுட்டு அறக்க பறக்க பார்த்திங்கன்னா இந்த தேனி, இந்த விருதுநகர், விருதாச்சலம், அந்த கடலூர் இந்த சைடெல்லாம் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கனாக்கா நேற்று தான் போயிருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க நைட் ஏறினா காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எல்லா பக்கமும் ஒரு பஸ் 2 பஸ் அவ்வளோதான். எப்படி மக்கள் போவாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒரு செகண்ட் சிந்திங்க. எதுக்கு பயப்படுறீங்க? இதே போன நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு. அத்தனை ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஓட்டு போடலாம். உனக்கு ஓட்டர் ஐடியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட எப்படியோ தில்லுமுள்ளு பண்ணி வீட்டுக்காக அதை பேசி இதை பேசி ஓட்டு வாங்கிடுவீங்க. ஆனால் இப்போ எல்லா ப்ரூஃபும் எல்லா மக்கள்கிட்டையும் பக்காவாக இருக்குது. ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லாம் A to Z இருக்குது. எந்த ஒரு குளறுபடியுமே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கழிச்சு கட்டுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தப்பும் நடக்கலை, நீங்கள் எந்த தவறும் பண்ணலன்னு சொல்லி தெரியுது இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி, வரப்போகிற ஆட்சி பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? நான் இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா என் மனசில் பயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் என்னை பற்றி யோசிக்கிறேன், அடுத்து என்னோட ஜென்ரேஷன் பற்றி யோசிக்கிறேன். இந்த பழைய காலத்து மக்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல, ஒரே ஒரு செகண்ட் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி அப்படியே மூளையில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசி 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 அந்த காலத்தில் இப்படி பண்ணாங்க, இந்த காலத்தில் இப்படி பண்ணாங்க, எனக்கு அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க. வேறு அரிசி பருப்பு மட்டும் இருந்தாக்க வயிற்று நினச்சிட்டு போனால் மட்டும் முடியுமா? சொல்லுங்கள்ல, நான் கேட்குறேன். நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுவேன், நீங்களும் பொம்பளை பிள்ளையை பெற்றுருக்கீங்க. என் பிள்ளை சரி, உங்கள் பிள்ளையும் சரி, காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வருமான்னு சொல்லி உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா சொல்லுங்கள். என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு காசு, பணம், நகை, நட்டு, சொத்து சுகம் முக்கியம் இல்லைங்க. நம்ம பெத்த பிள்ளைங்க காலையில் வெளியில் போயிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு நல்லபடியாக வருவாங்களான்னு சொல்லி தெரியல. 3 வயசு குழந்தையிலேருந்து 30 வயசு பொம்பளை வரைக்கும், 80 வயசு கிளவி வரைக்கும், இன்னே வரைக்கும் பாலியல் கொடுமை தான் நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டில். அதை ஏதாவது அரசு தட்டி கேட்குதா? ஒவ்வொரு நாட்டிலையும் எந்தெந்த அளவுக்கு ரூல்ஸ் போடுறாங்க, கொள்றாங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறானாக்கா இழுத்துட்டு வா, நடு ரோட்டில் வச்சு வெட்டவனை. அதுக்கு பேர் தாங்க ஆச்சு. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. யோசிச்சு நீங்கள் போய் போடுற ஓட்டு இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல. யாருக்கு போட்டால் இந்த நாடு நல்லா இருக்குமோ, நம்ம நல்லா இருக்குமோ, இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேல்ட்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது ஆட்சி வரட்டும். ஒரு மனுஷன் ஒரு புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வராங்க, கொள்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம மனசில் தான் நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எதுக்கு மற்றவங்களை பற்றி பயப்படணும், கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஒரு தேர்தல்னால் என்ன பண்ணணும்? இப்போ வேலையை முடிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க, நாளைக்கு போய் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு 10 பஸ்ஸு விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 பஸ் விடுற இடத்துல 100 பஸ் விடணும். ஆனால் அந்த 10 பஸ் விடுற இடத்துல நீ ஒரு பஸ் விட்டுட்டு உட்காந்துருக்கிறியே, மனுஷனா? இல்லை நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷ பிறவிகள் தானான்னு சொல்லி கேட்குறேன். மனசாட்சின்னு ஒன்று இல்லை. ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் அந்த ஒரு பஸ்ஸு கூட விட வேண்டாம். ஆனால் எல்லாரும் போகிற இடத்துக்கு நல்லபடியாக போய் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லா மனசுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு தெரியும். எல்லாம் அதாவது நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா சில நேரம் டாக்டர்கள் கூட கை விட்டுருவாங்க. இது முடியல, என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மருத்துவர்களை விட பெரிய மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கடவுள். அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. அதனால் இனி நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் செல்லுபடியாகாது. அதனால் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிற எல்லாம் ஒரே ஒரு செகண்டு ஓட்டு போட போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி யோசிங்க. ஏன்னாக்கா நம்மளுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நம்மளாம் போகக்கூடிய ஜென்மங்கள், நம்மளாம் ஆந்தி வேலை இருந்துகிட்ருக்குறோம்.
ஓகேவா? இன்றைக்கே நாளைக்கான்னு சொல்லிட்டு இருந்துருக்கு நம்ம போயிடுவோம். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் போய் ஒரே செகண்ட் போய் இப்படின்னு ஓட்டு போட்டு நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம ஃப்யூச்சர் நம்ம ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளை குட்டிங்க, அவங்களோட பிள்ளை குட்டிங்கன்னு சொல்லி இருக்குது. அதனால் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கே நம்ம எதுவும் செய்யலை. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு காசு பணம் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கல, அவங்களுக்கு எதுவுமே நம்ம வந்து பண்ணலை கொள்ளலை. சரியா? நம்ம எந்த உதவி செய்யலை. ஆனால் அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி இந்த ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போடலாம், எப்படி நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சி யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றி.